அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்லேயே ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமையில் பிஸ்கெட்டு. மைதா கிடையாது, ஓவன் கிடையாது, ஆனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை அடிச்சுட்டு, அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீனி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு அப்புறமா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நெய்யும் மாவும் சம அளவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்க்கணும். பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப எல்லாத்தையுமே ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டும் இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் ரா மில்க் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி டம்ளர் வச்சுட்டு டம்ளரால் இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவுமே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனை ஒரு 1/4 மணி நேரம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே அடுக்கி ஒரு 1/2 அன் ஹவர் லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்கெட் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் கண்ணாடி மூடி போட்டு மூடியிருக்கேன் இல்லையா, அப்போ அந்த லிட்டில் கொஞ்சமாக ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை கிராமம் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டு வெளியாகாமல் சீக்கிரமாக நமக்கு பிஸ்கெட் ரெடியாகி வந்துடும். இது ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை உடைக்கும் போது கூட அந்த சவுண்டு வந்துச்சு. அந்த சவுண்டு கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கையாலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே உண்மையாகவே ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து என் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.